வணக்கம். நாம் எல்லாரும் எதால உருவானோம்? இந்த ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான கேள்விக்கு பதில் தேடுற ஒரு பயணம்தான் இது. வாங்க உயிரோட அடிப்படை ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். நீங்க எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க, நான், நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு செடி, ஒவ்வொரு பூச்சி, ஒவ்வொரு விலங்கு, இது எல்லாத்தையும் உருவாக்குற அந்த பேசிக் விஷயம் என்ன? சரி, வாங்க அந்த மர்மத்தை அழைக்கலாம். ஓகே, இந்த பெரிய விஷயத்த புரிஞ்சுக்க முதல்ல ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். உங்க மனசுல ஒரு பெரிய கோபுரத்தை நினைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஒரு பெரிய டவர் எப்படி ஆயிரக்கணக்கான செங்கற்களை ஒன்னு சேர்த்து கட்டுறாங்களோ அதே மாதிரிதான் எல்லா உயிரினங்களும் குட்டி குட்டி அடிப்படை யூனிட்ஸால கட்டப்பட்டிருக்கு. ஆனா இங்க நாம 1000 கணக்குல பேசல. ஒரு மனுஷ உடம்புல மட்டுமே கிட்டத்தட்ட 37 லட்சம் கோடி யூனிட்ஸ் இருக்கு. அப்பாப்பா, அதுல ஒவ்வொரு யூனிட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்போ அந்த கோடிக்கணக்கான செங்கற்கள்னு சொல்றோமே, அது என்னது? வாங்க இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கிட்டக்க போய் பார்க்கலாம். அதுதாங்க நம்ம உயிரணு, அதாவது செல். இது வெறும் ஒரு பில்டிங் பிளாக் மட்டும் இல்ல, இதுதான் அந்த உயிரோட வேலையை செய்யற யூனிட்டும் கூட. அதாவது ஒவ்வொரு செல்லும் ஒரு குட்டி உயிரோட்டமான ஃபேக்டரி மாதிரி வேலை செய்யுது. நமக்கு தெரிஞ்ச எல்லா உயிருக்கும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த செல்களோட சைஸை நினைச்சு பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கும். ஏன்னா பெருசா எதையுமே நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாது. ஆனா பாருங்க, ஒரு குட்டி பாக்டீரியாவில இருந்து பிரம்மாண்டமான நீல திமிங்கலம் வரைக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். அந்த அளவுக்கு இது ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம். இங்கதான் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர்றோம். இந்த குட்டி குட்டி செல்ஸுக்குள்ளதான் டிஎன்ஏ இருக்கு. அதாவது ஒரு உயிரை உருவாக்குறதுக்கான முழு ப்ளூ பிரிண்ட். இதுதான் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எல்லா தகவலையும் கொண்டு போகுது. என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா? ஓகே, இப்ப நம்ம கிட்ட கோடிக்கணக்கான செங்கற்கள், அதாவது செல்கள் தனித்தனியா இருக்கு. ஆனா அதெல்லாம் தனித்தனியா இருந்தா பிரயோஜனம் இல்ல. சோ அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்யும் போது என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு செங்கல்ல வச்சு ஒரு சுவரை கட்ட முடியுமா? முடியாது இல்லையா? அதே கதை தான் இங்கேயும். தனித்தனி செல்கள் ஒரு பெரிய வேலையை முடிக்க முடியாது. அப்போ எப்படி இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து தன்னை விட பெரிய காம்ப்ளெக்ஸான அமைப்பு உருவாக்குது? அந்த கேள்விக்கான பதில் தான் திசுக்கள், அதாவது டிஷ்யூஸ். ஒரு டிஷ்யூனா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்காக ஒன்னா சேர்ந்த ஒரே மாதிரியான செல்களோட ஒரு குரூப். தனியா சேரதை விட இப்படி ஒன்னா சேர்ந்து பயங்கரமான விஷயங்களை சாதிக்குது. இது ஒரு பக்கா டீம் ஒர்க். ஆனா எல்லா டீமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஸ்பெஷல் வேலை இருக்கும். வாங்க இந்த ஸ்பெஷல் டீம்ஸையும் அதோட யுனிக்கான வேலைகளையும் பத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, செல்கள் வேற வேற ஷேப்ல வேற வேற மாதிரி ஒன்னா சேர்ந்து பல வகையான டிஷ்யூக்களை உருவாக்குது. இதுல ஒவ்வொரு டிஷ்யூவும் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப முக்கியமான வேலையை செய்யறதுக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அதோட வடிவமே அதோட வேலையை தீர்மானிக்குது. இது அதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். ஃபார் எக்ஸாம்பிள், விலங்குகள்ல 4 முக்கியமான வகை இருக்கு. நம்ம தோலை மாதிரி பாதுகாப்புக்கு எபித்தீலியல் டிஷ்யூ, சப்போர்ட்டுக்காக கனெக்டிவ் டிஷ்யூ, அசைவுகளுக்கு மசில் டிஷ்யூ, அப்புறம் கம்யூனிகேஷனுக்காக நரம்பு டிஷ்யூ. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம நரம்பு டிஷ்யூல இருக்கிற நியூரான்கள் 1 மணி நேரத்துக்கு 400 கிலோமீட்டர் வேகத்துல தகவலை பாஸ் பண்ணுமா. பாத்தீங்களா, ஒவ்வொரு டீமுக்கும் எவ்ளோ தெளிவான பவர்ஃபுல்லான வேலை இருக்குன்னு. சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நாம செங்கற்களை, அதாவது செல்களை பார்த்தோம். சுவர்களை, அதாவது டிஷ்யூக்களை பார்த்தோம். இது எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு முழு வீட்டை, அதாவது ஒரு முழு உயிரினத்தை உருவாக்குது? இது ஒரு அழகான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். நம்ம அடிப்படை பில்டிங் பிளாக்ஸான செல்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையோட டிஷ்யூக்களை உருவாக்குது. அப்புறம் இந்த எல்லா டிஷ்யூக்களும் ஒன்னா ஒருங்கிணைஞ்சு ஒரு முழு உயிரினத்தை உருவாக்குது. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையோட ஆரம்பமே ஒரே ஒரு செல் தான். அந்த ஒரு செல் தான் பிரிஞ்சு வளர்ந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்க இப்படி முழுசா இருக்கீங்க. இது வெறும் பயாலஜி இல்ல, இது ஒரு மேஜிக். உங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு செகண்டும் ஒரு பிரம்மாண்டமான டீம் ஒர்க் நடந்துட்டே இருக்கு. ஒரு செல்லில் ஆரம்பிச்ச ஒரு முழு உயிரா மாறுறது, நம்மள பத்தின இந்த அடிப்படை உண்மையே ரொம்ப பிரமிப்பா இருக்கு இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியாத, ஆனா நம்மள ஒவ்வொரு நிமிஷமும் இயக்குற இந்த மாதிரி இன்னும் என்னென்ன அதிசயங்கள் நமக்குள்ளேயும் நம்மள சுத்தியும் நடந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க.